ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன போனோம். ஸோ உங்களோட யூடியூப் சேனலை வந்து எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கூகுள் AdWords மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து அதிகமான ஹவர்ஸ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய வீடியோ மேனேஜருக்குள்ளே போய்டுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணீங்களோ அந்த வீடியோஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பான். அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு நேராக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து AdWords கூகுள் AdWordsக்குள்ளார போகும். ஸோ நீங்கள் புதுசாக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து வியூஸே போகுது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ இந்த கூகுள் AdWordsல எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணால் உங்களுக்கு உங்களோட சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். ஏன் ஏர்னிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொன்னால், ஸோ நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் AdWordsக்கு மணி தரணும். ஸோ அதனால் அந்த சம்மந்தமான வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூஸ் பார்த்துட்டு அந்த ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணாங்களா அதுக்கான ரெஃபரல் லிங்கோட மணியும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ப்ரொமோட் அப்படிங்கிறத வந்து வீடியோ செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து பேஜில் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மெத்தடில் வந்து ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ளே அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோஸ் வந்து பார்க்கும்போது உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு ஸ்கிப்படாக வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து ஷோவும். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் யூடியூப்பில் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் மாரி வந்து ஷோவும். உங்களுக்கு எந்த மெத்தடில் உங்களுடைய வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணுமோ அந்த மெத்தட் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹெட்லைன் செலக்ட் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் 100 வேர்ட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரியும் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியில் எந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பின்கோடு அப்படிலாம் வந்து சிட்டியை கொடுத்து கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியில் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கோ ஸோ அந்த கண்ட்ரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு 2 கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் 2 கண்ட்ரி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பர்டிகுலர் கண்ட்ரி மட்டும் என்ன செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். ஸோ எந்த மொழியில் பேசுகிறவங்களுக்கு உங்களுடைய ஆட் வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தமிழ், இங்கிலீஷு, ஸோ மல்டிபிள் லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் கொடுத்து நீங்கள் வந்து எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கு உங்களுடைய வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜென்டரில் இருக்கிறவங்க பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து டிக்கில் இருக்கும். ஸோ மெயில் பார்க்கணுமா ஃபீமேல் பார்க்கணுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோ எந்த கேட்டகரி இருக்கிறோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. மெயில் பார்க்கணுமா ஃபீமேல் பார்க்கணுமான்னு. இது பிடி டிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் வந்து செலக்ட் பண்ணிங்க, மெயில் வந்து தேவையில்லை. ஸோ எந்தமாரி சேனலில் வந்து உங்களுடைய வீடியோஸ் இருக்கோ அந்த சேனலில் வந்து ப்ரொமோட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஏஜ் அதுக்கப்புறம் எந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அன்வான்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து எடுத்து விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் இருந்தால் நீங்கள் அந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்படி இல்லைனா வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீப் கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்போம் அந்த ஆப்ஷனில் உங்களோட வீடியோஸ் வந்து அந்த கேட்டகரியில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 350 ரூபாய்க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் AdWordsல ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். அதுக்கு கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 350 ரூபா கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ உங்களுடைய கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோ கோடு இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரொமோ கோட் ஆட் பண்ணிங்கன்னா வந்து டிஸ்கவுண்ட் கூட கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து வந்துடும். ஒரு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இண்டிவிஜுவல் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு ஜிஎஸ்டி எதனா தெரிஞ்சால் அந்த நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனில் கூகுள் பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம்மில் இருந்தாலும் நீங்கள் பேடிஎம்மில் வந்து இந்த கூகுள் AdWordsக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களோட சிட்டி, உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய ஸ்டேட் எல்லாமே கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டானது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் பேமெண்ட்டாக வந்து மாற்றிங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
ஆட்டோ பேமெண்ட் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் பேமெண்ட்டாக மாற்றிங்க. உங்களுக்கு ஆட்டோவில் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேம்பிங் வந்து முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கார்டுலேருந்து அந்த அமௌண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது லிங்க் பண்ணி வச்சுக்கிற அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். சேவ் ஆனது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பிங் வந்து முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆட்டோவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கார்டுலேருந்து அந்த அமௌண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 500 மேலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த அக்ரி பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆட்ஸில் உங்களுடைய வீடியோஸில் என்னாச்சும் வந்து இல்லீகலாக ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் 1 or 2 hours ஆகும் பேமெண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தோன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.